வணக்கம் நண்பர்களே. 9ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை தென்னிந்தியாவில் பிரகாசித்து சோழப் பேரரசின் நீடித்த பாரம்பரியம், அதன் அற்புதமான கோயில்கள், வலிமையான கடற்படை, செழுமையான இலக்கியம் மற்றும் ஆழமான கலாச்சாரத் தாக்கம் பற்றி இந்த அத்தியாயத்தில் விரிவாக அறிந்து கொள்ள வரவேற்கிறோம். தென்னிந்திய வரலாற்றில் ஒரு பொற்காலமாக திகழ்ந்த சோழர்களின் சாதனைகளின் பிரம்மாண்டத்தை, அவர்களின் கட்டிடக்கலை, கடல் ஆதிக்கம் மற்றும் கலை இலக்கிய சாதனைகளை ஆராய்ந்து பார்ப்போம். சோழர்கள் திராவிட கட்டிடக்கலையின் உச்சத்தை அடைந்தனர். ராஜராஜ சோழனால் 1003 முதல் 1010 வரை கட்டப்பட்ட தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் கோயில், அதன் 66 மீட்டர் உயரமுள்ள விமானம் மற்றும் 80 டன் எடை கொண்ட ஒற்றை கல்கூபம் ஆகியவற்றுடன் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக அங்கீகரிக்கப்பட்ட இக்கோயில்கள் உள்ளூர் இல்லாத கிரானைட் கருகளை பயன்படுத்தி கட்டப்பட்டவை, சோழர்களின் சிறந்த பொறியியல் திறமை மற்றும் சிற்பக்கலைக்கு சான்றாக நிற்கின்றன. ராஜேந்திர சோழனால் 1035 இல் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் கோயில் அதன் வளைந்த விமானத்துடன் மற்றும் ராஜராஜ சோழன் ஆல் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட தாராசுரத்தில் உள்ள ஐராவதேஸ்வரர் கோயில் அதன் நுண்ணிய சிற்பங்களுடன் சோழர்களின் கட்டிடக்கலைக்கு மேலும் சிறப்பு சேர்க்கின்றன. சோழப் பேரரசு உலகின் வலிமையான கடற்படைகளில் ஒன்றைக் கொண்டிருந்தது. இது ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் ஆகியோரால் வலுப்படுத்தப்பட்டு தென்கிழக்கு ஆசிய வரை அவர்களின் ஆதிக்கத்தை நிலைநாட்டியது. இவர்களின் கடற்படை ஸ்ரீலங்கா, மாலத்தீவுகள் மற்றும் ஸ்ரீவிஜய பேரரசு வரை கடல் வழி படையெடுப்புகளையும் வணிகப் பயணங்களையும் மேற்கொண்டு வங்காள விரிகுடா மற்றும் மலாக்கா சாலைகளை கட்டுப்படுத்தியது. ராஜேந்திர சோழனின் 1025 இல் நடத்திய ஸ்ரீவிஜய படையெடுப்பு மசாலா வணிகப் பாதைகளை கைப்பற்றுவதன் மூலம் அவர்களின் மூலோபாய பார்வை மற்றும் கடல் ஆதிக்கத்தை எடுத்துக்காட்டுகிறது. சோழர் காலம் தமிழ் இலக்கியத்தின் பொற்காலமாக போற்றப்படுகிறது. சோழ மன்னர்களின் ஆதரவால் பல தலைசிறந்த படைப்புகள் தோன்றின. கம்பரின் கம்பராமாயணம் இராமாயணத்தின் தமிழ் பதிப்பாகவும், சேக்கிழாரின் பெரிய புராணம் சைவ சித்தர்களின் வாழ்க்கைகளை பாடிய தேசிய இதயமாகவும் தமிழ் இலக்கியத்திற்கு சோழர்களின் மகத்தான பங்களிப்புகளாகும். சோழ மன்னர்கள் கம்பன், சேக்கிழார் போன்ற கவிஞர்களையும் அறிஞர்களையும் ஆதரித்து கலிங்கத்து பரணி, நன்னூல் போன்ற படைப்புகளை ஊக்குவித்து தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றினர். சோழர்களின் கலாச்சாரத் தாக்கம் கலை, நிர்வாகம், வெண்கலச் சிற்பங்கள் மற்றும் மதப் பரவல் என பல துறைகளில் ஆழமாக பரவியிருந்தது. நவநாகரிக வெண்கலச் சிற்பங்கள், குறிப்பாக இழந்த மெழுகு முறையால் உருவாக்கப்பட்ட நடராஜர் சிலைகள், சிவாவின் கோலிக் ஆடல் உருவத்துடன் சோழர்களின் கலைத்திறனுக்குச் சான்றாகும். அவர்களின் திறமையான நிர்வாக அமைப்பு, கிராம சபைகள் மூலம் நில விநியோகம், நீர் மேலாண்மை மற்றும் உள்ளாட்சி ஜனநாயகத்திற்கு முன்மாதிரியாக திகழ்ந்தன. சோழர்கள் சைவ சமயத்தின் தீவிர பற்றாளர்களாக இருந்தனர். அவர்களின் கோயில் கட்டுமானங்கள் இந்து மதத்தை தென்கிழக்கு ஆசிய வரை பரப்ப உதவின. இறுதியாக, சோழப் பேரரசின் பாரம்பரியம் நவீன தென்னிந்தியாவின் கலாச்சார அடையாளத்தில் ஆழமாக பதிந்துள்ளது. தமிழ் பெருமையை ஊக்குவிக்கிறது. அவர்களின் கட்டிடக்கலை அற்புதங்கள், வலிமையான கடற்படை, செழுமையான இலக்கியம், நடராஜர் போன்ற கலை படைப்புகள் இன்றும் நம்மை வியக்க வைக்கின்றன. சோழர்களின் பெருமைமிக்க வரலாற்றை மேலும் ஆராய்ந்து அறிய உங்களை அழைக்கிறோம். நன்றி.